போற்றுகின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன். நன்றியோடு பாடுவோம், அறிக்கை செய்து பாடுவோம். இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் ஆண்டவரே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன். நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை நேசிக்கின்றோம். இயேசுவே, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன். பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. பின்தொடர்வேன் ஆண்டவரே. உம்மை பின்தொடர் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. சக்தியை தாரும் ஆண்டவரே. வல்லமையை தாரும் ஆண்டவரே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன். ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் களிகூர்ந்திருக்கும்படியாக இந்த மாலை வேளையிலே எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே. ஆண்டவரே, நாங்கள் உம்மாலே படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உமக்காக வாழுகிறவர்கள். ஒரு நாள் நாங்கள் உம்மை முகமுகமாக கண்டு தரிசிக்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த நாளிலுமாக உமக்கு முன்னதாக முழந்தாள் படியிட்டு நாங்கள் உம்மை நோக்கி சொல்லுகிறோம், நீரே எல்லாம் ஆண்டவரே, நீரே எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே. நன்மையோ தீமையோ, மரணமோ ஜீவனோ,
செல்வமோ ஏழ்மையோ எல்லாமே எங்களுக்கு நீர்தான் ஆண்டவரே. எதுவும் எங்களை உம்மிடமிருந்து பிரிப்பதில்லை சுவாமி. பசியோ பட்டினியோ ஆடையின்மையோ நாசமோ எதுவுமே ஆண்டவரே உம்முடைய அன்பிலே இருந்து எங்களை விலத்துவதிலே ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தினீர், இனிமேலும் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மிலே நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கின்றோம், உம்மிலே நாங்கள் களிகூர்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே. உம்மிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஒரு விசை எங்களை தொடும் ஆண்டவரே, ஒரு விசை எங்கள் இதயங்களை தொடும் ஆண்டவரே. இந்த இடத்திலே நாங்கள் பாவத்தோடு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்க முடியாதபடி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை அப்பா என்று உரிமையோடு கூப்பிட முடியாதபடி ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் தடையாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவீராக. வேதம் சொல்லுகிறதே, இயேசுவின் இரத்தம் எல்லா விதமான பாவத்திலே இருந்தும், எல்லா விதமான அழுக்குகளிலே இருந்தும், எல்லா விதமான துட்டதனங்களிலே இருந்தும் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறபடினாலே அந்த இரத்தத்தினாலே எங்களை கழுவுங்கள் ஆண்டவரே. அந்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தமாக்குங்கள். நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே என்று உம்முடைய நாமத்தை சொல்லி தொழுது கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. என்னோடு சேர்ந்து ஆண்டவரை நன்றியோடு உயர்த்துங்கள், நன்றியோடு ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய திருமுற்றங்களுக்கு வருகிற பொழுது நன்றியான இருதயத்தோடு வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மெய்யாகவே எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றார். இந்த நற்கருணையின் பேழைக்குள்ளே வெண்ணிற அப்ப வடிவாக ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார். எங்களுடைய கண்களுக்கு இது வெண்ணிற அப்பமாக இருந்தாலும் இயேசு மெய்யாகவே எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். எங்கே என்னுடைய நாமத்திலே 2 அல்லது 3 கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே மெய்யாகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ எங்கள் மத்தியிலே அவர் உயிரோடு இருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரை ஆராதிப்போம், நன்றியோடு அவரை உயர்த்துவோம், நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். அவர் சர்வ வல்லவர், அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார், வானமண்டை வரப்போகிறவராக இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார், ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார், அரசாளுகிற தெய்வமாக இருக்கிறார், எங்களுக்காக உடைக்கப்பட்டவராக இருக்கிறார், பாவம் ஏதும் அறியாத மாசற்ற செம்மறியாக இருக்கிறார். அவரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை உயர்த்துகிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தாவீதின் மகனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, கரம் பிடித்து உயர்த்துகிறவரே, கண்மலையாய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்களுடைய கண்மலையாக இருப்பதனாலே நாங்கள் உயர்ந்த மறைவிடத்திலே இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே, நாங்கள் உடைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. காரணம் உம்முடைய கண்மலையின் மறைப்புக்குள்ளே எங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களுக்கு தக்கதாக எங்களை நடத்தாமல் மகா கிருபையோடும் இரக்கத்தோடும் மன்னிப்போடும் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிறீர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவம் பெரிதானதாக இருந்தாலும் உம்முடைய இரக்கம் அதை விட மிகுதியானதாக இருப்பதனாலே நாங்கள் பிழைத்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டோம் ஆண்டவரே.
எங்களுக்காக உரத்த குரல் எழுப்புகின்ற இயேசுவின் இரத்தத்துக்காக நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு எதிராக குறி சொல்லல் இல்லை, எங்களுக்கு எதிராக மந்திரம் இல்லை ஆண்டவரே. நீரே எங்களை பாதுகாக்கிறீர். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாக்கிற தெய்வம் நீரல்லவோ சுவாமி. நன்றியோடுமை ஆராதிக்கிறோம். இதுவரையும் நடத்தி வந்தவர், கரம் பிடித்து நடத்தி வந்தவர், கண்ணீரை துடைத்தவர், வேண்டுதலை கேட்டு மறு உத்தரவு கொடுத்தவர். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை ஆராதிக்கிறோம். அவமானத்துக்கு உள்ளாதபடி ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்த்தவர், கரம் பிடித்து நடத்தினவர், இம்மட்டுமாக தோளிலே சுமந்து வந்த தெய்வம் இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நீர் மாத்திரமே தெய்வம், உம்மை அன்றி வேறு தெய்வங்கள் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்திலே சுவாமி உம்முடைய நாமம் அன்றி நாங்கள் மீட்படையுமாறு வேறு எந்த நாமம் எங்களுக்கு தரப்படவில்லை. அந்த இயேசு என்கிற நாமத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. இந்த ஆராதனையை நடத்தத்தக்கதான கிருபையாலே எங்களை நிரப்பும், அபிஷேகத்தாலே நிரப்பும். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே. கிறிஸ்துவிலே அன்புக்குரியவர்களே, அமர்ந்து கொள்வோம். இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட முதல் வாசகத்துக்குள்ளே மீண்டும் எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் திருப்புகின்ற பொழுது, பைபிள் டைரி வச்சிருக்கிறார்கள் அல்லது விவிலிய நாட்குறிப்பேடு வைத்திருக்கிறவர்கள் இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலத்திலே நாங்கள் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து மிகவும் ஆழமான படிப்பினைகளை நாங்கள் வாசித்து வருகின்றோம். இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் கிறிஸ்துவை தலைமை குருவாக எங்களுக்கு சுட்டி காட்டி எவ்விதமாக பழைய ஏற்பாட்டு பலிமுறைகள் அனைத்தும் இயேசுவிலே அது நிறைவடைந்தன. அவரே குருவாகவும் அவரே பலிப்பொருளாகவும் மாறினார். அவர் ஒப்பு கொடுத்த அந்த ஒரே ஒரு பலி அது சர்வாங்க பலியாக அது நிறைவேற்றப்பட்டு அந்த பலியினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு அவர்தான் இன்றைக்கு விண்ணகத்திலே இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற, உரத்த குரல் எழுப்பி எங்களுக்காக மன்றாடுகின்ற அவருடைய இரத்தம். அதனாலே நாங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த உயர்ந்த அரியணையை நாங்கள் நெருங்கி வந்திருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு அழகான ஆழமான விடயங்கள் இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருக்கின்றது. அது எல்லோருக்கும் விளங்கும், ஆனால் திருப்பி திருப்பி வாசிக்க வேண்டும். ஒரு நாள் வாசித்தால் அது விளங்காது, திருப்பி திருப்பி நாங்கள் அதை வாசிக்க வேண்டும். ஆகவே எங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தை நீங்கள் ஆழமாக வாசித்தால் ஆண்டவர் இயேசுவை பற்றிய அந்த ஆழமான உண்மைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துவார். பல வேளைகளிலே பிரசங்கம் சொல்லுகின்ற பொழுது நான் நினைக்கின்ற ஒரு விடயம், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு விளங்குது என்று சொல்லி. ஆனால் கணக்கு பேருக்கு விளங்குறே இல்லை. ஏனென்று சொன்னால், எப்போ அதை கண்டுபிடிச்சினான் என்று சொன்னால், சில அறிவித்தல்கள் சொல்லி போட்டு பார்த்தால் அதை பற்றி அது மாதிரி ஒன்றும் சொல்ல மாட்டேனேன். நான் இதைத்தானே அறிவித்தலை சொன்னான் என்று சொன்னால் எங்களுக்கு விளங்கே இல்லை பாருன்னு சொல்லுவார்கள். அது விளங்காமல் போகிறதுக்கு கணக்கு காரணங்கள் இருக்கலாம். சில விட நான் தெளிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் அதிகமாக தெளிவான தமிழில் தான் நான் கதைக்கிறேன். நான் சில வேளையில் எங்களுடைய மனம், எங்களோட உடம்பு தான் இங்கே இருக்கும், மனம் வீட்டை அல்லது ஸ்ரீலங்காவில் அல்லது வேறு எங்கே இடத்துல போய் நிற்கும். அது ஒரு பிரச்சனை. அப்படி இருந்தால் விளங்காது. அல்லது நாங்கள் வேலை செய்து பின்னேறம் தானே களைச்சி போய் ஒரு பாரத்தோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த களைப்பாலையும் எங்களுக்கு ஒரு சோர்வாக இருக்கும், சொல்கிறது விளங்காது. ஆனால் நாங்கள் சற்று அவதானத்தோடு ஆண்டவருடைய
வசனங்களை நாங்கள் கேட்க முயற்சி செய்வோம். அதாவது அதுக்காகத்தான் நாங்கள் எப்பயுமே பைபிளை கையில் வச்சிருந்தால் அல்லது கூர்மையாக என்ன இந்த வார்த்தை தரப்படுகிறது என்று கேட்டு அதை நாங்கள் அதை கேட்குறதோடு நிற்காமல் அதை வீட்டை கொண்டு போய் நாங்கள் திருப்பி வாசித்து அதை ஒரு கொப்பியிலே எழுதி வைத்து இவ்விதமாக இருந்தால்தான் அந்த எங்களுக்குள்ளே விழுகின்ற விதையானது அது பலன் கொடுக்கின்ற பயிராக மாறும். இல்லாவிட்டால் எங்களுக்கு ஆண்டவர் 2 காதை தந்திருக்கிறார். என்னென்னு சொன்னால் கணக்க விடியங்களுக்கு கேட்கணும் என்று சொல்லி, ஆனால் எங்களுக்கு ஒரு காதால் போய் மற்ற காதால் போயிடும். அப்படி போயிட்டு என்று சொன்னால் விதைகள் நாங்கள் நல்ல நிலமாக இல்லாமல் வழியோரமாக நாங்கள் போயிடுவோம். ஆகவே இன்றைய இந்த முதல் வாசகத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது சீயோன் மலை. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் இப்பொழுது சீயோன் மலைக்கு வந்திருக்கின்றீர்கள். சீயோனுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஜயன். இந்த ஜயன் என்று சொன்னால் அது ஜெருசலேமை குறிக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த சீயோன் மலை ஜெருசலேமில் இருக்கின்றது. அந்த ஜெருசலேமிலே வாழுகின்ற மக்களை ஜயனிஸ்ட் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அண்மையிலே நீங்கள் இந்த அதாவது கைதிகளை விடுவிக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் இந்த கமாஸ் தீவிரவாதிகள் ஒரு பெரிய போட் ஒன்றை போட்டிருந்தாங்க. அதாவது காசா வில் பி த செமிட்ரி ஃபார் த ஜயனிஸ்ட் என்று சொல்லி, அதாவது இன்றைக்கு அவர்கள் இந்த ஜயனிஸ்ட் என்று சொன்னால் சீயோன் நகர மக்கள். ஆனால் அந்த சீயோன் மலை என்பது மிகவும் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், அது 10 கட்டளைகளிலே இருந்து மிகவும் பிரபல்யமானது. அதிலே அந்த மலையிலே பல வேத நிகழ்வுகள் இடம்பெற்றது. ஆனால் இயேசுவுக்கு பிறகு இவைகள் எல்லாம் மாற்றம் பெறுகின்றது. ஜெருசலேம் என்று சொன்னால் இன்றைக்கு பார்க்குற ஜெருசலேம் அல்ல, அது ஒரு விண்ணக ஜெருசலேம். அது ஆண்டவர் எங்களுக்கென்று சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நகரம், அதான் ஜெருசலேம். அதே மாதிரி சீயோன் என்பதும் அந்த இன்றைக்கு நாங்கள் பார்க்குற சீயோன் மலை அல்ல, விண்ணக சீயோன். நாங்கள் சீயோனுக்கு நாங்கள் போகிறோம். அதாவது நாங்கள் சீயோன் என்பது எங்களுடைய விண்ணக நகரத்தை குறிக்கிறது, எங்களுடைய பரலோகத்தை குறிக்கிறது, அங்கே ஆண்டவர் இருக்கின்ற அந்த இடத்தை குறிக்கிறது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய அந்த சில பாடல்களிலே கூட நாங்கள் பாடுவோம், சீயோனுக்கு நாங்கள் போகின்றோம், புகழ்வா எருசலேமிலே கூட அந்த வரிகள் வருகின்றது. ஆகவே நீங்கள் வந்து சேர்ந்திருக்கின்ற இந்த மலை, அது சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். ஆகவே இது வாழும் கடவுளின் நகர். இன்றைக்கி ஏனைய பல பிரிந்து போன சகோதரர்கள் இந்த ஜியோன் என்ற வார்த்தையை எடுத்து வைத்திருப்பார்கள், ஜயன் என்ற வார்த்தையை எடுத்து வைத்திருப்பார்கள். ஆகவே இது மிகவும் முக்கியமானது. என்னென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது, இந்த விண்ணக சீயோன் என்று சொல்வது கடவுள் வாழுகின்ற இடம், அது விண்ணக எருசலேம். ஆகவே இங்கே கடவுள் வாழுகின்ற இடத்துக்கு என்ன பேர் என்று சொன்னால், பரலோகத்துக்கு என்ன பேர் என்று சொன்னால் சீயோன், ஜயன். ஆங்கிலத்திலே ஜயன், தமிழிலே அதை சீயோன் என்று சொல்லுகிறார்கள். அதான் விண்ணக ஜெருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய அந்த ஜெருசலேமிலே உங்களுக்கு தெரியும், ஏராளமான வானதூதர்கள் கூட்டம். அவர்கள் ஆண்டவர் எங்கேயோ அங்கே அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். வான தூதர்களிலே 2 வகையானவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கெரூபீன்கள், சேராஃபீன்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வானதூதர்கள் அங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என்று சொல்லி அங்கே கூடியிருக்கிறது. ஆகவே இதிலே ஒரு முக்கியமான வசனம் வருகிறது பாருங்கள், விண்ணகத்திலே பெயர் எழுதப்பட்டுள்ள. விண்ணகத்திலே பெயர் எழுதப்பட்டுள்ள. நாங்கள் எல்லோரும் திருமுழுக்கினூடாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் ஆண்டவருக்கென்று சொல்லி நாங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த 3 விடயங்களை குறித்தும் நாங்கள்
ஆழமாக சிந்திக்க வேண்டும். திருமுழுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் குழந்தையிலே கொடுக்கின்றோம், அது எந்த வயதில் கொடுத்தால் என்ன, அல்லது இந்த திருமுழுக்கு திருவருட்சாதனங்கள், இந்த திருமுழுக்கை தொடர்ந்து வருகின்ற திருவருட்சாதனங்களாக இருக்கலாம், இதனூடாக நாங்கள் ஆண்டவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவராலே அழைக்கப்பட்டு நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவராலே அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு திருமுழுக்கிலும் இந்த 3 அடையாளங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு என்று சொல்லி ஒரு வெள்ளை ஆடை தரப்படுகிறது, எங்களுக்கு என்று சொல்லி மெழுகுதிரி தரப்படுகிறது, அந்த அபிஷேகத்தின் தைலமாகிய கிறிஸ்மா தைலம் தலையிலே ஊற்றப்படுகிறது. அந்த குருவானவர் பெயரை சொல்லி அழைக்கின்றார். இந்த பெயர் கூப்பிடுவது இறைவனுடைய அழைப்பிற்கு சமனானதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் திருமுழுக்கினாலே ஆண்டவருக்கு என்று சொல்லி நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, இன்றைக்கு நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே கடவுளை பிரித்து நாங்கள் வாழ முடியாது. இன்றைக்கு சொல்லுவார்கள், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அல்லது என்ற பிள்ளைக்கு ஃபெய்த் இல்லை, அப்படி என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களையே நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே கடவுளை விட்டு பிரிந்து, கடவுளை நாங்கள் பிரித்து, அல்லது இது வந்து சுவாமி மேட்ட வேலை, சிஸ்டர் மேட்ட வேலை, எங்கட வேலை இல்லை என்று சொல்லி நாங்கள் யாருமே சொல்ல முடியாது. எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள், எல்லோரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எல்லோரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் அந்த அழைப்பிலும் பிரித்தெடுப்பிலும் அபிஷேகத்திலும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றான். எனவேதான் நாங்கள் எல்லோரும் அந்த குருத்துவத்திலே பங்கெடுக்கின்றோம். இயேசுவின் குருத்துவத்திலே நாங்கள் பங்கெடுக்கப்பட்டு நாங்கள் கோட்ஸ் பீப்புள், கடவுளுடைய பிள்ளைகள், அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்லி நாங்கள் ஒரு விசேடமான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் விண்ணுலகத்திலே பெயர் எழுதப்பட்டுள்ள இறை மக்கள், தலைப்பரானவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். இதில் எங்களுக்கும் ஒரு இடம் இருக்கின்றது. நீங்கள் திருச்சபையில் பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒவ்வொரு ஆலயத்திலையும் பெரிய ரெஜிஸ்டர் இருக்கின்றது. எல்லா கோயிலையும் அங்கே அந்த ரெஜிஸ்டரில் எல்லாம் நாங்கள் எழுதி வைப்போம். அவர் எப்போ பிறந்தவர், யார் அம்மா அப்பா, யார் அவருடைய தொட்டதப்பன், எப்போ ஞானஸ்தானம் கொடுத்தது, எப்போ முதலன்மை கொடுத்தது, எப்போ உறுதி பூசல் கொடுத்தது, எப்போ கல்யாணம் முடித்தது, எல்லாமே கடைசியாக எப்போ இறந்தது, எல்லாமே எழுதி வைப்போம். அதெல்லாம் எல்லா கோயிலையும் கட்டாயம் நாங்கள் எழுதி வைக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் அதனுடைய ஒரு கொப்பியை நாங்கள் ஆயிரத்துக்கு அங்கே அனுப்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ரெஜிஸ்டர் எண்ணத்தினுடைய அடையாளம் என்று சொன்னால், விண்ணுலகிலே எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆண்டவர் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்திலே எங்களுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணுலகிலே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த புத்தகத்திலே எங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்திலே எங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் தான் நாங்கள் விண்ணுலகத்துக்குள்ளே நாங்கள் செல்ல முடியும். எனவேதான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த புத்தகத்திலே எங்களுடைய பெயர் எழுதப்படக்கூடிய விதத்திலே எங்களுடைய வாழ்வு அமைய வேண்டும். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆண்டவருக்குரியவர்கள் என்பதை எங்களுடைய வாழ்வாலே நாங்கள் காட்டுவதற்கு அழைக்கப்படுகிறோம். எங்களுடைய பணி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே இவ்விதமாக பிரித்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு தரப்படுகிற பணி என்னவென்று சொன்னால், உலகெல்லாம் சென்று நாங்கள் நற்செய்தியை அறிவித்து, முக்கியமாக மனம் மாறுங்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், மனம் மாறுங்கள், உங்களுடைய பாவங்களை விட்டுவிடுங்கள், நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லுவதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் மனம் மாறியவர்களாக, நன்மையுடையவர்களாக, நேர்மையானவர்களாக, இறைபற்றுடையவர்களாக, மொத்தத்திலே கிறிஸ்துவின் நற்கந்தமாக, சுகந்த வாசனைகளாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை சுகந்த வாசனையாக இருக்கிறதா?
மற்றவர்களுடைய வாழ்வுக்கு அந்த நாங்கள் நற்கந்தங்களாக இருக்கிறோமா, சுகந்த வாசனையாக இருக்கிறோமா? அந்த சுகந்த வாசனை எப்படியானதாக இருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய நேர்மையான வாழ்வு, எங்களுடைய இறை பற்றான வாழ்வு, எங்களுடைய பிறரன்பு, மற்றவர்களை நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நேசிக்கின்றதான வாழ்வு. இன்றைக்கு இது எங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னார். இன்று நாங்கள் வாழுகின்ற உலகத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் உலகத்துக்குள்ளே இருக்கிறீர்கள், ஆனால் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இன்றைக்கு பல வேளைகளில் உலகத்தின் வழிகளுக்குள்ளே நாங்களும் இணைந்து அந்த கிறிஸ்தவ அடையாளத்தை நாங்கள் இழந்து போன ஒரு துர்ப்பாக்கியமான நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு எங்களுக்குள்ளே அந்த கிறிஸ்தவ அடையாளம் இல்லை, ஒரு வேறுபாடு எங்களுக்குள்ளே இல்லை. ஏனென்று சொன்னால், எங்களுக்கும் உலகத்துக்கும் இடையிலே இன்றைக்கு வித்தியாசம் இல்லை. உலகத்துக்கு இது தவறான வழி, இதுதான் சரியான வழி என்று சொல்லக்கூடிய விதத்திலே எங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போய், உலகம் என்று எங்களுக்கு சொல்லக்கூடிய, எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பின்மாற்றமான சூழலுக்குள்ளே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய அழைப்பிலே இருந்து நாங்கள் தவறி போகிறோம். விண்ணகத்திலே எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியானதாகத்தான் இருக்கிறது. அந்த பெயர் எழுதுவதற்கு தகுதியற்றவர்களாக நாங்களே எங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம். எனவேதான் விண்ணகத்திலே பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என்று சொல்லி அங்கே கூடியிருக்கிறது. ஒரு தரிசனமான விடயத்தை இந்த இறைவார்த்தை எங்களுக்கு கூறுகின்றது. ஒரு எருசலேமிலே எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் சொல்லுகின்றார், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த செம்மறியின் விருந்து எப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது? நாங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எப்பொழுது இந்த விருந்து நடக்கப் போகிறது என்று சொன்னால், அன்று அந்த திருச்சபை விழா கூட்டம் என ஆண்டவருக்கு முன்னிலையிலே கூடியிருக்கின்ற பொழுது நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள் அங்கே வருவார்கள். நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள், இதுதான் முக்கியமான விடயம். முதலாவதாக, ஆண்டவர் எங்களுடைய பெயரை விண்ணகத்திலே எழுதி வைத்திருக்கின்றாரா? இரண்டாவது, இந்த நிறைவு பெற்ற நேர்மையாளர்களாக நாங்கள் மாறி இருக்கின்றோமா? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான பலவீனங்கள் இருக்கின்றது, தவறுகள் இருக்கின்றது, பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள் எங்களை பற்றி கொண்டது. ஆனால் நாங்கள் இதிலிருந்து எவ்விதமாக பூரணப்பட்டு கொண்டு செல்லுகிறோம்? இதைத்தான் நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியின் படியாக அல்லது இறைவனுடைய வார்த்தையின் படியாக ஆண்டவருடைய குரலை நாங்கள் கேட்டு, அந்த குரல் எங்களுக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு செவிமடுத்து நாங்கள் நிறைவு பெற்ற நேர்மையாளர்களாக எப்பொழுது நாங்கள் மாறுகின்றோம்? கிறிஸ்துவிலே பிரியமான சகோதரங்களே, நாட்கள் மிக வேகமாக ஓடுகின்றது, ஆண்டுகள் மிக வேகமாக ஓடுகின்றது. நாங்கள் மனமாற்றம் இல்லாமல், நாங்கள் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம் என்று சொன்னால், ஒரு நாள் மரணம் எங்களுடைய வாசலுக்குள்ளே வந்து நிற்கும். எனவேதான் ஒரு புனிதர் சொல்லுகின்றார், வாழுகின்ற பொழுது மனம் மாறாதவர்கள் மரணத்திலும் அவர்கள் மனம் மாற மாட்டார்கள். மரணம் என்பது அது மிகவும் பயங்கரமானது. யாருக்கு? நேர்மையான வாழ்வை வாழாதவர்களுக்கு, கடவுளை மறந்தவர்களுக்கு. என்னுடைய அனுபவத்திலே நான் உங்களுக்கு கூறுகின்றேன், எத்தனையோ பேருக்கு நான் இந்த இறுதி நேரத்திலே, அவர்களுடைய அந்த மரண இறுதி நேரத்திலே நான் அவர்களை சந்தித்திருக்கின்றேன். ஆகவே அவர்களுடைய அந்த வேதனைகளை நான் காணுவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கின்றார். அந்த இறுதி நேரங்கள், டெத் நியர் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த மரணத்தை நாங்கள் நெருங்குகின்ற பொழுது அதுக்கு அடுத்தது என்ன? இன்றைக்கு இரவு எனக்கு ஒரு வருத்தம், ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போகிறேன் என்று சொன்னால் அடுத்தது என்ன? வருவது பிரச்சனை இல்லை, மரணம் எல்லோருக்கும் நிச்சயமாக நிகழும். ஒரு நாள் நானும் நீங்களும் இந்த மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் அடுத்தது என்ன? நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த உலக வாழ்க்கையிலே மிகுந்த கவனத்தோடும் பயத்தோடும் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்று சொல்லி நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும்.
நீங்கள் கேட்பீர்கள், அது ஏன் நாங்கள் பயப்பட வேணும், ஏன் நாங்கள் அச்சப்பட வேணும், ஏன் நாங்கள் நடுங்க வேணும்? ஆண்டவரானே அன்பு செய்கிறார். ஆனால் இதே வார்த்தைகள் பவுல் சொல்லுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம், வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங் ஒர்க் ஃபார் யுவர் சல்வேஷன். உன்னுடைய மீட்புக்காக அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் நீ உழைத்து வருவாயாக. ஏனென்று சொன்னால் வருகின்ற நாட்கள் பொல்லாதவை. ஆகவே இந்த கூடியிருக்கின்ற கூட்டத்திலே நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள், தங்களுடைய வாழ்வை எல்லா காவல்களோடும் காத்து கொண்டவர்கள். இந்த உலகத்திலே எங்களுக்கு இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் ஒரு போட்டி போட்ட வாழ்க்கையை வாழ எத்தனிக்கின்றோம். அல்லது எங்களுடைய மனதிலே நாங்கள் ஒன்றை நாங்கள் தீர்மானித்து அது நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விடாப்பிடியாக பிடிவாதமாக இருக்கிறோம். அல்லது பல வேளைகளிலே நாங்கள் கடவுளுடைய திட்டத்தை அறிந்தும் அதை செயற்படுத்தாமல் எங்களுடைய மன விருப்பத்தின்படி நடக்கின்றோம். ஆனால் இறைவனுடைய அழைப்பு என்ன? இன்று நான் ஒவ்வொரு நாளும் என்னை புடமிட்டு என்னை புதிதாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு முன்னதாக வந்து எப்பொழுது நான் ஜெபத்திலே என்னை முழுமையாக உடைக்கிறேனோ, அவருடைய குரலை நான் கேட்கிறேனோ, அவருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேனோ, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே நான் நடக்கின்ற வழிக்கு உம்முடைய வார்த்தையே விளக்காக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் சட்டமாக கொண்டிருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆகவே நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலே, அப்போ எல்லோரும் ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள் இந்த விழா கூட்டத்திலே சேருகின்ற பொழுது அங்கே எல்லோருக்கும் நடுவராக கடவுள் எங்களுக்கு முன்னிலையிலே இருக்கின்ற பொழுது புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலே நாங்கள் நிற்கின்றோம். இயேசு எங்களுக்கு முன்னுக்கு நிற்கின்றார். இந்த உலகத்திலே நாங்கள் இயேசுவை யார் அதிகமாக நாங்கள் தேடுகிறோமோ, ஒரு நாள் நாங்கள் அவரை பார்க்கிறோம், முகமுகமாக பார்க்கிறோம். மரியாவை நாங்கள் பார்க்கின்றோம். அவள் அதிகாலையிலே எழுந்து ஓடுகின்றாள். அவளுக்கு தெரியும் கல்லறையிலே ஆண்டவரை வைத்து விட்டார்கள். இருந்தும் அவளுடைய அந்த இரவிலே அவளுடைய சிந்தனைகள், அவளுடைய உணர்வுகள், அந்த ஆண்டவரிலே கொண்ட அந்த நேசம். நீங்கள் வேதத்திலே உன்னத பாட்டுக்கு நீங்கள் உன்னத பாட்டு நூலை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதே விதமான ஒரு சம்பவம் ஒன்று அங்கே இருப்பதை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். நான் அதிகாலையில் எழுந்து என் மன்னவனை தேடி நான் ஓடினேன். அப்பொழுது சாம காவலர்கள் என்னை எதிர்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், என்னுடைய மன்னவனை நீங்கள் கண்டீர்களோ? அந்த உணர்வு மரியாவினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். அவள் விடியற்காலையிலே ஆண்டவரை தேடி ஓடுகிறாள், இயேசுவை காணுகின்றாள். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் இயேசுவை அன்பு செய்து அவரை உண்மையாகவே நேசித்து நாங்கள் வாழ்ந்தால் ஒரு நாள் அவருக்கு முன் நாங்கள் நிறுத்தப்படுவோம். அவரே எங்களுடைய நாளிலே நாங்கள் பாடினோம், நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே, வாழ்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீங்களே எல்லாம் இயேசுவே என்று பாடுகின்ற பொழுது அது நாவிலிருந்து வராமல் இருதயத்திலே இருந்து வர வேண்டும். அது இருதயத்திலே இருந்து வர வேண்டும். இயேசுவே இயேசுவே. இன்றைக்கு பல வேளைகளிலே நாங்கள் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே இயேசுவே என்று சொல்லுவோம். ஏனென்றால் நாங்கள் அவரிலே அந்த வைத்திருக்கிறதான அந்த நேசம், அவரே எங்கள் நேச மணவாளர். எவ்விதமாக உடலுக்கென்று சொல்லி ஒரு மணவாளன் மணவாட்டியை இந்த உலகத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமோ, அதுபோல எங்களுடைய ஆத்துமத்துக்கும் ஒரு மணவாளன் இருக்கின்றார். அந்த ஆத்தும மணவாளன் தான், ஒவ்வொருவருக்கும் ஆத்தும மணவாளன் தான் இயேசுவாக இருக்கிறார். எனவேதான் நாங்கள் மணவாட்டியாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு முன்னிலையிலே நாங்கள் நிற்கின்ற பொழுது ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்புகின்ற இயேசுவின் இரத்தத்தாலே நாங்கள் தெளிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆபேலின் இரத்தத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வித்தியாசம் என்று பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் இரத்தத்தை போல் அன்றி இயேசுவின் சிறந்த முறையிலே குரல் எழுப்புகின்ற இயேசுவின்
இரத்தத்தினாலே நாங்கள் தெளிக்கப்பட்டிருக்கிறோம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கின்றது. ஆபேலின் குரல், ஆபேலின் இரத்தமும் இயேசுவின் இரத்தமும் மாசற்றவர்களின் இரத்தம், பாவம் செய்யாதவர்களின் இரத்தம், நல்லவர்களின் இரத்தம், தூய்மையான இரத்தம். ஆனால் ஆபேலின் இரத்தம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அது கதறிக்கொண்டிருக்கின்றது. இயேசுவின் இரத்தம் அதுவும் குரல் எழுப்புகின்றது. ஆனால் ஆபேலின் இரத்தம் எதற்காக கதறுகிறது என்று சொன்னால், நீதிக்காக கதறுகிறது, பழி வாங்குவதற்காக கதறுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தம் அது பரிந்து பேசலுக்காக கதறுகிறது. அது எங்களுக்காக பரிந்து பேசுகின்றது. ஆபேலினுடைய குரலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த குரல் ஆண்டவருக்கு முன்னிலையிலே அந்த குரல் தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்காக அது எழுப்பப்படுகின்ற பொழுது, அந்த குரலாலே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், காயின் மேலே சாபம் வந்து விழுகின்றது. அது எப்படியான சாபம்? அவன் அலைந்து திரிகின்ற சாபம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே 11ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த குரலின் பொருட்டு, இவ்விதமாக கதறுகின்ற ஆபேலின் குரலின் பொருட்டு நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆபேலின் அந்த சத்தத்தினாலே, ஆபேலின் இரத்தத்தினாலே அவன் சபிக்கப்பட்டான். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது இனி அது இனிமேல் உனக்கு பலன் தராது, நீ நாடோடியாக அலைந்து திரிவாய். அந்த இரத்தத்தினாலே நீ அலைந்து திரிவாய். அந்த இரத்தத்தினாலே காயின் துரத்தப்பட்டான். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து அவன் துரத்தப்பட்டான். அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு மறைக்கப்பட்டான். இறுதியாக காயின் சொல்லுவான், நான் மரண பயத்தோடு வாழுகிறேன், என்னை காண்கிறவர்கள் எல்லோரும் என்னை கொல்லுவார்களே. காரணம், ஆபேலின் அந்த தூய்மையான இரத்தம் வலிமையுடைய இரத்தமாக மாறி, அந்த இரத்தத்தை சிந்த வைத்தவனுக்கு, அவனுடைய சந்ததிக்கு அந்த இரத்தம் ஒரு சாபமாக மாறியதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவின் இரத்தம் எனக்காகவும் உங்களுக்காகவும் குரல் எழுப்புகின்ற இரத்தமாக இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆணுடைய சமூகத்திலே போய் நிற்கின்றோமோ, அந்த இரத்தம் எங்களுக்காக கதறுகின்றது. எங்களை அந்த இரத்தத்தின் மறைவிலே வைத்திருக்கிறது. இயேசுவின் காயங்கள் கண்மலையின் வெடிப்பு என்று சொல்லுவார்கள். அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ளே எவ்விதமாக ஆபத்து காலத்திலே போய் ஒளிந்திருக்கிறார்களோ, அது போலதான் நாங்களும் இயேசுவின் காயங்களுக்குள்ளே நாங்கள் மறைந்திருக்கின்றோம். இயேசுவின் காயத்துக்குள்ளே நாங்கள் பாதுகாப்படைகிறோம். ஆண்டவரே உம்முடைய காயத்துக்குள்ளே என்னை வைத்து மறைத்து கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகின்றது. இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு குணமாக்குதலாக மாறுகிறது. அந்த இரத்தம் தெளிக்கப்படுகின்ற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதமும் சுகமும் அங்கே துளிர்க்கின்றது. இன்றைக்கு அந்த இரத்தத்தினால் தான் நானும் நீங்களும் கழுவப்பட்டு நீதிமான்களாக நிற்கின்றோம். நாங்கள் பாவிகளாக இருந்தாலும், நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய பாவத்தினாலே அவரை விட்டு விலகி போனவர்களாக இருந்தாலும், எங்களை மீண்டும் ஒன்று சேர்க்கின்ற அந்த இரத்தம் இன்றைக்கும் வலிமையுடைய இரத்தமாக எங்கள் சார்பாக நிற்கின்ற இரத்தம். அது பழிவாங்க துடிக்கின்ற இரத்தம் அல்ல. எங்களுக்காக, இந்த மகனுக்காக நான் இரத்தம் சிந்தினேனே, இந்த மகளுக்காக நான் இரத்தம் சிந்தினேனே, என்னுடைய இரத்தத்தை பார்த்து, என்னுடைய காயங்களை பார்த்து இந்த சகோதரனை, இந்த சகோதரியை, என்னுடைய பிள்ளையை, என்னுடைய மகனை, என்னுடைய மகளை மன்னியும் ஆண்டவர் என்று உரத்த குரல் எழுப்புகின்ற தூய்மையான இரத்தமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தை சிந்தி எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவருடைய உன்னதமான அந்த பிரசன்னத்திலே
நானும் நீங்களும் இருக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது அதை மிகுந்த கவனத்தோடு நாங்கள் ஓட கடவோம். வாய்ப்புள்ள பொழுதே நாங்கள் ஆண்டவரை தேடிக்கொள்ளுவோம். ஆண்டவர் எங்களுக்கு முன்னிலையிலே அவர் இருக்கின்ற பொழுது, இரக்கத்தின் காலத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது அவரை நாங்கள் இறுகப் பற்றி கொள்ளுவோம். எல்லா விதமான தீமைகளிலே இருந்தும் பாவத்தில் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற்று ஆண்டவருடைய தலைமையிலே ஒன்று கூட இருக்கின்ற விண்ணகத்திலே எழுதப்பட்ட தலைப்பேரானவர்களின் திருச்சபைக்குள்ளே நாங்கள் நுழைந்து கொள்ளுவோம். நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். உங்களுடைய குரூப்பிலே ஒரு பாடல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் சிந்தித்த இந்த வசனங்களை இந்த பாடல் அவ்விதமாகவே உள்ளடக்கி இருக்கின்றது. ஆகவே ஒரு இலகுவான பாடல். என்னோடு சேர்ந்து நீங்கள் நன்றியோடு ஆண்டவரை பார்த்து பாடுங்கள். உங்களுடைய ஃபோனிலே ஏர்ல்ஸ்வீல் வாலிங்டன் குரூப்பில் இருக்கின்றது. உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சியோன் மலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். பரலோகம் நம் தாயகம், விண்ணகம் நம் தகப்பன் வீடு. பரலோகம் நம் தாயகம், விண்ணகம் நம் தகப்பன் வீடு. உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். கோடான கோடி தூதர் கூடி அங்கே துதிக்கின்றனர். கோடான கோடி தூதர் பரிசுத்தரே என்று பாடி மகிழ்கின்றனர். பரிசுத்தரே என்று பாடி பாடி மகிழ்கின்றனர். பரிசுத்தர் 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 பரலோக தேவன் பரிசுத்தர். நம் பரலோக தேவன் பரிசுத்தர். உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள், பெயர்கள் எழுதப்பட்ட திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில். கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில். உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே. பூரணம்
எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே. எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே. நீதிபதி இயேசுவே, நீதிபதி. எல்லாரையும் நியாயம் தீர்க்கும் நீதிபதி அவர். எல்லாரையும் நியாயம் தீர்க்கும். உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கே வந்து புதிய உடன்பாட்டின் இணைப்பாளர் இயேசு அங்கே. புதிய உடன்பாட்டின் நன்மை தரும் ஆசீர்வாதம் பேசும் இரத்தம் அங்கே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின். உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். உயிருள்ள தேவன் தங்கும். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசிய அந்த வார்த்தைகள் ஒரு நாள் உயிரோடு இருக்கின்ற உம்மை நாங்கள் தரிசிக்கும்படியாக நாங்கள் உமக்கு முன்னிலையிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கின்ற அந்த தயவை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகமே எங்களுடைய தாயகம், விண்ணகமே எங்களுடைய தகப்பன் வீடு. எங்களுக்கு முன்னுக்கு ஆண்டவரே நேர்மையாளர்களாக வாழ்ந்து நிறைவான பரிசுத்தவான்களாக வாழ்ந்து சென்ற எங்களுடைய எத்தனையோ உறவுகள் எங்களுக்காக காத்திருக்கின்ற அந்த தேசத்திலே ஒரு நாள் நாங்களும் இணைந்து கொள்ளும்படியான அந்த கிருபையாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து நான் இந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது நீங்களும் சேர்ந்து மன்றாடுங்கள். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய தகப்பன், தாய், எங்களுடைய பரம்பரை உறவுகள் அவர்கள் மரணத்திலே எங்களை விட்டு பிரிந்தாலும் இந்த விண்ணக எருசலேமுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்களும் அவர்களை சந்தித்து அந்த விழாவிலே கலந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற உதவி செய்யும் ஆண்டவரே. உலகத்துக்காக நாங்கள் ஓடி திரிகிறோம் ஆண்டவரே. பல வேளைகளிலே கவலைகளோடு எங்களுடைய வாழ்க்கை கழிந்து விடுகிறது. எது எல்லாவற்றையும் நாங்கள் தேடுகிறோமோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு பின்னாக ஓடி ஓடி எங்கள் வாழ்க்கை வீண் விரயமாக மாறுகின்றது. இடங்களுக்கு வாழ்வு தருகிற வார்த்தையை தந்திருந்தோம். தேவையற்றவற்றிலே நாங்கள் மனதை செலுத்தி ஏராளமான நேரங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீணடிக்கிறோம் ஆண்டவரே. உழைப்புத்தான் முக்கியம் என்று சொல்லி பல வேளைகளிலே நாங்கள் ஓடி ஓடி உழைத்து உம்மை தேட நேரமற்றவர்களாக இருக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற பெருமைகள், எங்களுக்குள்ளே இருக்கிற சுயநலங்கள், எங்களுக்குள்ளே இருக்கிற மாற்ற முடியாத பல பழக்க வழக்கங்களின் நிமித்தமாக தகப்பனே நாங்கள் உம்மை விட்டு பிரிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் முடிவு வரும். ஒரு நாள் எங்களுடைய வாழ்வு முடியும் சுவாமி. அதற்கு பிறகு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? வேதம் சொல்லுகிறதே, விண்ணகத்திலே பெயரெழுதப்பட்ட தலைப்பரான அந்த மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். என்னையும் ஒருவராக அதிலே சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களாக என்னுடைய வாழ்வை நேர்மையான வாழ்வாக, இறை பற்றுள்ள வாழ்வாக, பரிசுத்தமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள எனக்கு காவல் வையும் ஆண்டவரே.
என் கண்களை பாதுகாத்தருளும் சுவாமி. என் வாயின் உதடுகளை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. என் இருதயத்தின் தியானங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களில் இருந்து நான் விடுதலை பெறவும் உம்மை நோக்கி நான் நடக்கவும் ஒரு நாள் முத்தி பெற்ற இவர்களோடு நானும் இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற அந்த பாக்கியத்தை எனக்கும் என் வீட்டாருக்கும் தாரும் ஆண்டவரே. உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு கோடான கோடி தூதர் கூடி அங்கே துதிக்கின்றனர். கோடான கோடி தூதர் கூடி அங்கே துதிக்கின்றனர். பரிசுத்தரே என்று பாடி மகிழ்கின்றனர். பரிசுத்தரே என்று பாடி பாடி மகிழ்கின்றனர். பரிசுத்தர் 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 பரலோக தேவன் பரிசுத்தர். நம் பரலோக தேவன் பரிசுத்தர். உயிருள்ள தேவன் தங்கும் எருசலேம், சீயோன் மலைக்கு. ஆண்டவரே, இதோ உமக்கு முன்னதாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு அடையாளமான பரலோக எருசலேம், இது ஒரு அடையாளமான சீயோன் மலை ஆண்டவரே. ஒரு நாள் உண்மையாகவே நாங்கள் உமக்கு முன்னிலையிலே வந்து நிற்போம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் காணுவோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மை காணும் சுவாமி. அந்த விண்ணக ஜெருசலேமிலே எங்களுடைய பெயரும் இடம்பெறத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள் ஆண்டவரே. எங்கள் வாழ்வு சுவந்த வாசனையாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்கள் இதயத்தை ஆண்டவரே மாற்றி அருளும். உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தலைப்பேரான அந்த பெயர் எழுதப்பட்ட நீதிமான்களுடைய கூட்டத்திலே எங்களுடைய பெயரும் ஒரு நாள் இடம்பெறும்படியாக எங்கள் மீது கருணை காட்டும் ஆண்டவரே. பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள், பெயர்கள் எழுதப்பட்ட திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில், கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில். நன்றியோடு பாடுவோம். உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக. ஒரு நாள் நாங்கள் செல்லுவோம். நம்பிக்கையோடு பாடுங்கள். ஒரு நாள் இயேசுவை காண்போம். ஒரு நாள் அங்கே நீதிமான்களை காண்போம், பரிசுத்தவான்களை காண்போம். எங்களுக்கு முதல் அந்த இடத்திற்கு சென்ற பூரணமாக்கப்பட்ட எங்கள் உறவுகளை நாங்கள் காண்போம். நம்பிக்கையோடு பாடுவோம். பரலோகம் நம் தாயகம், பரலோகம் விண்ணகம் நம் தகப்பன் வீடு, விண்ணகம் நம் தகப்பன் வீடு. உயிருள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு. நன்றி இயேசுவே.
நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே. குழந்தால் படியிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
யூபிலியாக செல்லும்.